கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேரக்டா எடிட்டோரியல் பேஜ் வந்துடும். ஸோ எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் ரிலேட்டடாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேர்ன் அவுட் கனண்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டேர்ன் அவுட் கனண்ட்ரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 18வது லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 6 கட்டங்கள் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு அடுத்த வாரம்லாம் பார்த்தோம்னா நமக்கு யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட் என்ன போறாங்க. ஸோ அந்த வகையில நம்ம பார்த்த முதல் கட்டத்திலே பார்த்தோம்னா தமிழகத்துல கேரளால எல்லாம் நடந்துச்சு. ஸோ ஒரு சில இடங்கள்ல வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் ஹீட் வேவ்ஸ்லாம் இருந்தனால கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியா அடுத்தடுத்த கட்டங்களுடைய தேர்தலை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு 6 கட்டங்களாக தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு 7வது கட்டம் அப்படிங்கிறது பாக்கி இருக்கு. ஸோ 6 கட்டங்கள் தேர்தலை எடுத்து பார்க்குறோம். டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா 2014 2009 2014 2019 இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 18வது லோக்சபா எலெக்ஷன்ல இந்த வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜும் கம்மியா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலயும் கம்மியா இருக்கு. அதாவது பெர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு தெரியும் 60-70 அப்படி சொல்லுவாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு 60% போலிங் ஆகுது அப்படின்னா 2014 60%, அப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு 60% அப்படின்னு வரும். அதுவே 2019 60%, அப்ப இருக்கக்கூடிய 2019 இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வரும். அது அதிகமா தான் இருக்கும். அப்சல்யூட் நம்பர்ஸ்ல அதிகமா தான் இருக்கும். ஏன்னா வருஷம் நமக்கு புதிய வாக்காளர்கள் ஆட் ஆகிட்டே இருக்கனால. ஆனா இந்த தடவை பார்த்தோம்னா அப்சல்யூட் நம்பர்ஸ்லயும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்லயும் சரி, நமக்கு ரொம்ப வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வரியிங் ட்ரெண்ட் இன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாக்காளர்கள் வாக்களிக்காம விடுறது டெமோக்ரஸிக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் அல்ல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில என்ன மாதிரியான காரணங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. சோ என்ன மாதிரியான காரணங்கள் இந்த வோட்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாகிறதுக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா lower enthusiasm to vote in states which do not feature a strong contest among the parties in the fray அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாக்காளர்கள் மத்தியில ஒரு enthusiasm இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? என்னன்னா நம்ம ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்குது. ஓகேங்களா? லோக்சபா தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்போ ஒரு பார்ட்டிஸ், கண்டெஸ்டிங் பார்ட்டிஸ் இருப்பாங்க, அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில ஒரு தீவிரமான போட்டி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ரெண்டுமே ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஒரு போட்டி தன்மை இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வாக்களிக்கிறதுக்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத இவங்க ஒரு எக்ஸாம்பிளா யாரு சொல்றாங்க? குஜராத் மாநிலத்தை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன்ல ஒரு 4% ஓட்டிங் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஏன்னா குஜராத்ல அந்த குஜராத்தோட தேர்தல் களத்துல வந்து ஒரு போட்டித்தன்மையே இல்லாம இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. போட்டித்தன்மை இல்லாம இருக்கனால மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, நம்ம போய் ஓட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதை நம்ம மாநிலங்கள் வாரியா எடுக்கிறோம். இதையே நம்ம ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் எடுக்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு சில தொகுதிகளை எடுத்து பார்த்தோம்னா அங்க நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கறத நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கட்சியோட மிகப்பெரிய தலைவர், அந்த மாதிரி கட்சியோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க. சோ அதற்கு ஆப்போனன்ட்ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பரிச்சயமான நபரை வந்து நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எதிர்கட்சிகள். ஓகேவா? சோ ஒரு கட்சியில நல்ல ஸ்டார் வேட்பாளர், இன்னொரு கட்சியில முகம் தெரியாத ஒரு வேட்பாளர் நிக்கிறப்பையும் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம போய் ஓட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அந்த ஸ்டார் வேட்பாளர் எப்படியும் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எழுது. அதனாலே என்ன பண்றாங்க, ஓட்டிங் அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க மக்கள். ஓகேங்களா? சோ இது வந்து மக்களோட இந்த மென்டாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா இன்டர் ஸ்டேட் மைக்ரேஷன் அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்றாங்க. அது என்ன இன்டர் ஸ்டேட் மைக்ரேஷன் அப்படின்னா, நமக்கு வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரும் தமிழகத்துல, கேரளாவில், கர்நாடகாவில், பெங்களூர்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வேலை செய்யறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. யாரு சொல்றாங்கன்னா பீகாரை சொல்றாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே இந்த தமிழ்நாட்டோட இந்தியாவோட தென் மாநிலங்கள்ல வந்து அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பீகார்ல தேர்தல் நடக்கிறப்போ அவங்க இங்கிருந்து ஒரு ஓட் பண்றதுக்காக இங்கிருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் போறது ஒரு சிரமமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ அதை ஒரு காரணமா சொல்றாங்க. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்களோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப
அப்ப பீகார்ல ஏன் பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னா அவங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க, ஓகேவா, இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்காங்க. அதனால இவங்க ஒரு நாள் வாக்களிக்கிறதுக்காக கிளம்பி போறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம், ஓகேவா. சோ அதனாலையும் கூட நமக்கு இந்த வாக்கு பதவி சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அடுத்தது இதே ஒரு காரணத்தை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ நம்மளே வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தவ கூட ஒரு நாளைக்காக நான் இங்கே சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரதோ இல்லை தூத்துக்குடியிலிருந்து சென்னை போகிறதோ இந்த மாதிரி நிறைய பேர் டைலமாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கன்னியாகுமரியில் இருக்காரு, சென்னையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஓட் பண்ணுறதுக்காக அங்கிருந்து கிளம்பி வரணும், மறுபடியும் இங்கிருந்து கிளம்பி போகணும். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு ஓகேவா இருந்தாலுமே நிறைய பேர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் இல்ல உள்ளூர்லயே இருந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து எதிரெதிர் முனைகள்ல இருக்கப்ப கூட என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிராவலிங் டைம் அப்படிங்கிறது ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பெய்டு லீவா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு. ஸோ அது ஒரு விஷயமா இருக்கு. ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது கம்மியாகிறது. ஸோ வேற என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சொசைட்டி வைஸ் 2-3 காரணங்களை பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கும், இவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸா இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் அப்படிங்கறத பார்த்தோம். வேற என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் பீப்புள் ரூரல் பீப்புள் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அர்பன் பீப்புள் பார்த்தோம்னா அதிக படித்த மக்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க மத்தியில இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அர்பன் இந்தியாவோட போலிங் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு கம்பேர்டு டு ரூரல் இந்தியா. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே அதிக அளவுல வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் கிராமப்புறம் நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியோட ஊழியர்கள் எல்லாருமே கிராமப்புறத்துல பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸ்லி நிட்டா இருப்பாங்க, ஓகேங்களா. சோ எல்லாம் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, என்ன மச்சான் ஓட் பண்ண வரலையா, இந்த மாதிரி டைரக்டா போய் கேட்கிற அளவுக்கு கிராமப்புறங்கள்ல வந்து இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த நகர்ப்புறங்கள்ல, அதுவும் குறிப்பா அடுக்குமாடி கட்டிடங்கள்ல போயெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. கிராமப்புறங்கள்ல இன்னும் ஓட் பண்ண போகலையா அப்படிங்கறத உரிமையா வந்து கேட்பாங்க, அந்த ஒரு உரிமையா கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸா இந்த ரூரல் அர்பன் டிவைடா பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு வரோம். சோ நம்மளோட 7 கட்டங்கள் தேர்தல் முடியறதுக்குள்ள பல விதமான கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. எலெக்ஷன் கமிஷனும் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 2 கட்டங்களுக்கு அப்புறமா ஹீட் வேவ்ஸ் நால போலிங் கம்மியாகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்டா 3வது 4வது ஃபேசிங்ல போலிங்லாம் வரப்போகுது. நமக்கு இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு நமக்கு மழை அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாம பெய்ய ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தோம்னா புயல் அப்படிங்கிறது வந்துருச்சு. 6வது கட்டம்லாம் வரப்போ நமக்கு புயல் வந்துருச்சு. அப்ப இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா போலிங்ல ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்மளால தவிர்த்து விட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணாம நம்மளால போகவே முடியாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு 3 ஹெட்டிங்க்கு கீழே இந்த போலிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியானதுக்கான காரணங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல இருமுனை போட்டி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அங்க போலிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இதே ஒரு மாநிலத்துல மும்முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கப்போ அந்த இடத்துல போலிங்கோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஓட்டு பிரியும், அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளவு இன்டென்ஸா கேம்பெயின் பண்றாங்க, எவ்வளவு தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கே ஒரு மெத்தன தன்மை அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தீவிரமான பிரச்சாரம் இல்லை அப்படின்னா மக்களும் வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளும் நமக்கு பல விஷயங்களை பார்த்து படிச்சு பார்க்குறப்போ நமக்கு தெரியுது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கு, ஓகேவா. ஸோ இன்னமும் நிறைய டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு டாபிக்கு கீழே வரும், நிறைய பேனல் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஏன்னா இது ஒரு முக்கியமான டாபிக்கா இருக்கு. ஓட்டர் டர்ன் அவுட் கம்மியாகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும், என்யூமரேட் யுவர் ரீசன்ஸ் அப்படின்னு கூட உங்களுடைய காரணங்களை சொல்லுங்க அப்படின்னு கூட நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம், ஓகேவா. ஸோ அதை கேட்க முடியாதுன்றதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால முக்கியமான காரணங்களா இருக்கு. இது நம்ம டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ நம்ம
சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கிளைமேட்டிக் ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம், சொசைட்டல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஹெட்டிங்கா நம்ம பிரிச்சு அதுக்கு கீழே இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நிறைய அதுல காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியா ஆஃபர்ஸ் 1 மில்லியன் எய்டு டு பப்புவா நியூ கினியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற நாடை கேள்விப்பட்டிருக்கோம். சமீபத்தில் 2-3 நாளா செய்தியில பார்த்தோம். ஏன்னா 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய மிக மோசமான நிலச்சரிவு அப்படிங்கிறது இந்த பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற நாட்டில் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு. அந்த வகையில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு $1 மில்லியன் அப்படிங்கிறத அசிஸ்டன்ஸா வந்து ஒரு நிவாரண தொகையை வந்து யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு ஒரு $1 மில்லியன் வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ எதுக்காக இந்தியா இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னா இந்தியா, பப்புவா நியூ கினியா இந்த மாதிரி ஒரு 14 பசிபிக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து நம்மளாம் ஒரு கூட்டமைப்பா, நம்மளாம் ஒரு டீமா வந்து இருக்கோம். ஓகேங்களா? சோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா FIPIC அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, ஃபோரம் ஃபார் இந்தோ பசிபிக் ஐலாண்ட்ஸ் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு, இது ஒரு கூட்டமைப்பா இருக்கு. இதுல நம்மலாம் ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸா வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கூட்டமைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா FIPIC அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இல்லையா, ஃபோரம் ஃபார் இந்தோ பசிபிக் ஐலாண்ட்ஸ் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த FIPIC அப்படிங்கிறது நமக்கு 2014 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கும். ஓகேங்களா? FIPIC அப்படிங்கிறது 2014 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா உட்பட இந்தியா பிளஸ் ஒரு 14 கண்ட்ரிஸ் வந்து இதுல இருக்காங்க. ஓகேவா? ஸோ 1+14 ஞாபகம் வச்சுக்கலாம். 2014 உருவாக்குனாங்க. அதுல ஒரு 14 நாடுகள் பிளஸ் இந்தியாவும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 1+14 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 14 கண்ட்ரிஸும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட் கண்ட்ரிஸ். நமக்கு இந்த ஆஸ்திரேலியா, அந்த இந்தோனேஷியாவுக்கு கீழே எல்லாம் பார்த்தோம்னா நிறைய குட்டி குட்டி தீவுகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 14 கண்ட்ரிஸ், இந்த வனட்டாவோ, ஃபுஜி, குக் ஐலாண்ட்ஸ், சமோவா, பப்புவா நியூ கினியா இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு டீமா வந்து இந்த இடத்துல இருக்கோம். ஓகேவா? ஸோ FIPIC அப்படிங்கிறது 2014 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1+14 அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ். ஒரு இந்தியா நம்ம அடுத்தது ஒரு 14 பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எல்லாரும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய சம்மிட் அப்படிங்கிறது 3வது சம்மிட் அப்படிங்கிறது நமக்கு ரீசெண்டா தான் நடந்து முடிஞ்சிச்சு. எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட் மூர்ஸ்பை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? MORSEBY போர்ட் மூர்ஸ்பை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா PNGன்னு சொல்றாங்க. இந்த பப்புவா நியூ கினியாவோட கேபிட்டல் தான் இந்த போர்ட் மூர்ஸ்பை அப்படிங்கிறது. ஸோ 3வது சம்மிட் சமீபத்தில் 2023 இந்த சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா PNG அப்படிங்கிற இந்த கண்ட்ரில நடந்திருக்கும். ஸோ இந்த கண்ட்ரில நடந்த இந்த சம்மிட்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அவார்டும் கொடுத்திருப்பாங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த PNG நாட்டோட உயரிய அவார்டான GCL அப்படிங்கிற ஒரு அவார்டு. ஓகேங்களா? அதாவது கிராண்ட் கம்பெனி ஆஃப் லோகோஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லோகோஹூ அப்படிங்கறத மட்டும் நான் எழுதுறேன். என்ன சொல்லுவாங்க அந்த அவார்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராண்ட் கம்பேனியன் ஆஃப் லோகோஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PNG அப்படிங்கிற இந்த நாட்டோட உயரிய அவார்டை யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு பூட்டான் நாட்டை சேர்ந்தவங்க இந்த ஆர்டர் ஆஃப் ட்ருக் கியால்போ அப்படிங்கிற அவார்டு கொடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி PNG அப்படிங்கிற இந்த நாட்டை சேர்ந்தவங்க நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இந்த GCL அப்படிங்கிற அந்த அவார்டை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், அதோட ரிலேட் ஆகி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் நம்ம டீப்பா பார்க்கிறோம். FIPIC அப்படிங்கிறது 2014 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1+14 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. 14 ஆரம்பிச்சாங்க, 14 கண்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 கண்ட்ரிஸுமே பார்த்தோம்னா பசிபிக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய தீவு நாடுகளா இருக்காங்க. ஸோ இதனுடைய சம்மிட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமே 3 சம்மிட் தான் நடந்திருக்கு. அதுல 2வது சம்மிட் வந்து நமக்கு ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கும். 3வது சம்மிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ப்பூர்ல நடந்தது 2015 நடந்திருக்கும். 3வது சமிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட் மூர்ஸ்பை 2023 PNGல நடந்திருக்கும். ஸோ இதை அட்டென்ட் பண்றதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருப்பாரு. போன இடத்துல அவருக்கு அங்க வச்சு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த நாட்டோட உயரிய விருதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரிலேட் ஆகி வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் ஒரு செய்திகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பாலஸ்தீன் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு செய்தி. ஓகேவா?
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே, அயர்லாந்து அண்ட் ஸ்பெயின் ரெகக்னைஸ் பாலஸ்தீனியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த 3 நாடுகள் பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை வந்து ஒரு நாடா அங்கீகரிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியை சமீபத்தில் பார்த்துருந்தோம். ஸோ அதை அஃபிஷியலா நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நார்வே, அயர்லாந்து அண்ட் ஸ்பெயின் அப்படிங்கிற இந்த 3 நாடுகளும் வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு வந்து மேற்கத்திய நாடுகளோட ஒருமித்த ஆதரவு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு. ஆனா இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு 3 நாடுகள் தனியா வந்து நாங்க பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா வெஸ்டர்ன் ஒப்பீனியன் அப்படிங்கிறது டிவைட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு ஆன் கிரவுண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. ஓகேங்களா? சோ அந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர்ல ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமானா இருக்காது. ஆனா சர்வதேச அரங்கத்துல ஏதாவது ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி வரப்போ இஸ்ரேல் தனித்து விடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ இந்த வகையில நார்வே, அயர்லாந்து அண்ட் ஸ்பெயின் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். எப்போ அப்படின்னா இந்தியா 1988லயே வந்து பாலஸ்தீனை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தியா ரெகக்னைஸ்ட் பாலஸ்தீன் இந்த இயர் 1988. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸாக இருந்துச்சு. ஸோ டேட் இந்த இயர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் மற்ற 2 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.